சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் வடை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு ஊறிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கனெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ குக்கரில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டம்ளர் தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். 3 விசிலுக்கு அப்புறம் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் சிக்கனில் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணி சுண்டி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கன் மட்டும் தனியாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டுன்ட்டு இதே போல் நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். போனில் சிக்கன்றதுனால நான் அப்படியே உதிர்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் போனோட சிக்கன் வாங்கினீங்கன்னா போனை தனியாக எடுத்துகிட்டு இதே போல் ஃப்ளெஷ்ஷை மட்டும் நல்லா உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ இந்த பருப்புலேருந்து ஒரு கையளவு பருப்பை எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம சோம்பையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது தண்ணியில் நம்ம சேர்க்க வேண்டாம். அப்படியே வடமாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனாக்கா நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு இங்கே உப்பு சரியாக இருக்குதுன்றதுனால நான் வடமாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ வடமாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நம்மளுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குது. இதே போல் நம்ம வடையை தட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வடை நல்லா வரும்படி இது வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் வடை நல்லா வெந்து வந்திருக்குது. இதே போல் நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் வடை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்குது. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸ் போல் இது நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக பசங்களும் சாப்பிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.